அப்ப நம்ம அவசரப்பட்டு பேசிக்கிறோம். அவரு நீங்க ஒண்ணே நீங்க அவர் நம்மள்ட்ட சொல்ல போற நேரத்துல, செய்ய போற நேரத்துல நம்ம அவசரப்பட்டு செய்யறதால அப்படியே பேக் சைடு போயிடுறேன். திருப்பி என் பிள்ளை எப்ப கூப்பிடுதோ நான் வரேன். அல்லேலூயா. உன் கண்கள் பார்வை அடையணும்னா நீங்க என்ன செய்யணும்னா நம் சக்திக்கு மேலாக கத்தம். உபவாசம் எடுங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, எனக்கு இந்த பிரச்சனை சொல்லுங்க. அவங்க தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எவ்வளவு சத்தம் விட்டுருப்பாங்க. சத்தம் விடுறது ஒண்ணு, ஓலையிட்டு கூப்பிடுறது ஒண்ணு, அலற சத்தம் ஒண்ணு. சவுண்டுகளே இத்தனை வித்தியாசங்கள் இருக்கு. சவுண்டே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்ப நாம் என்ன கேட்கணும்? தாவீதின் குமாரனே. எல்லாம் சொல்லுங்க, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். இன்னைக்கு ஒரு பார்வை எல்லாம் குருட்டு பார்வை எல்லாம் மாற போகிறது. அல்லேலூயா. அவர் விடாப்பிடியாய் அவர் பின்னே சென்று அவர் எங்க போய் நிற்கிறாரோ அதே இடத்துக்கு கண்ணு தெரியாதவர்கள் போறாங்க. கண்ணு தெரியாதவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும், காது நல்லா கிளியரா கேட்கும், நல்ல ஆண்டவர் அவங்க காண்பிடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. எந்த நேரத்திலும் அவர்கள் அப்படியே போகுவாங்க. நிறைய இடத்துல இருக்கிறது அந்த மத்தையில இருக்கு, மார்க்கில் இருக்கு அந்த குருடர்களை பத்தி. அப்ப இந்த பார்வை இல்லாதவர்கள் மேல கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தை வைத்திருக்கிறார், ஒரு பலனை வைத்திருக்கிறார். கண்ணு தெரியாதவர்கள் ஏன் அவங்க விடாப்பிடியா கூப்பிட்டு போறாங்க? தாவீதின் குமாரன் என்றால் நேசகுமாரன் அர்த்தம். என் நேசகுமாரன் அவர். அப்ப தாவீதின் குமாரன் என்ன? தாவீதின் வம்சத்திலே வந்தவர். மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க யூத ஜனங்கள் தாவீதின் மேசியா, நேசர் எல்லாம் ஒரே அர்த்தம். அப்ப அவங்க அதனாலதான் தாவீது வம்சத்துல தான் வருவாங்க, மேசியா வருவாரு, எங்க பிள்ளைகளுக்கு அவருதான் நாங்க மேசியாவை காண்போம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் வைராக்கியத்தோடு இருப்பாங்க. அப்ப அந்த தாவீது குமாரனும் நேச குமாரனும் ஒன்று. இப்ப சொல்லுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நேச குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும். உங்களால் முடிஞ்ச அளவு கேளுங்க, தாவீதின் குமாரனே இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும். கர்த்தர் இன்னைக்கு அந்த குருடர்களுக்கு கர்த்தர் சுகப்படுத்தினதை இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. உங்களை விடுவிக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர், உங்கள் தசை நரம்பு இரத்த நாளங்களிலே இயேசுவின் இரத்தம் அபிஷேகம் இறங்குகிறது. அவர்கள் விடாப்பிடியாய் போய் கேட்டார்கள். என்ன கேட்டிருப்பாங்க? நான் அங்கிருந்து நடந்து வந்தேன், அவர் போய் அங்க உட்கார்ந்துக்கிட்டாரு, வீட்டுக்கு போறேன், நான் வீட்டுக்கு போறேன், கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்க. நம்ம எத்தனை பேர் அந்த ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லி கேட்கிறோம். ஏன் அவங்க போனாங்க? ஏன் தெரு மூலமா கத்திட்டு போறாங்க? ஏன் ஆண்டவர் பார்த்து தெருவில் சுகம் உண்டாகிறவனா தெருவில் சுகம் போயிருக்காரா? ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு, ஒரு செயல் உண்டு. சொல்லுங்க, ஒரு நோக்கம் உண்டு, ஒரு செயல் உண்டு. ஒரு ஜெபத்திற்கு பதில் வரலையா? கர்த்தர் தாமதிக்கிறாரா? ஒரு அற்புதம் உண்டு. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் குமாரனே, வெரி குட். அவங்க ஒருத்தர் மட்டும் நான் கேளுங்க, தாவீதின் குமாரனே என் குருட்டு பார்வை போகட்டும், என் குருட்டு சிந்தனை போகட்டும், குருட்டு விசுவாசம் இல்லாதது போகட்டும். என் மேல இறங்குங்க, என் மேல இறங்குங்க. இன்னைக்கு குருடருக்கு அற்புதம் செஞ்சீங்களே, இன்னைக்கு எனக்கு செய்யுங்க. இந்த வருஷத்துல நான் எத்தனையோ வாட்டி செவிக்காம இருந்தனே, நான் உங்களை தூசிட்டு இருக்கிறேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. நேசகுமாரனே, நேசகுமாரனே எனக்கு இறங்கும்,
நேசகுமாரனே, நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் அளித்தார், என் குறித்து பார்வை போயிருச்சு. ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு கர்த்தர் அப்படி செய்கிறார்? தாவீதின் குமாரன் அவர் ஏன் வந்தாரு? ஏன் மௌனமா இருந்தார்? கேளுங்க, நீங்க கேளுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அவங்க கேட்கும் போது நம்ம சொல்லலாம், ஏன் மம்மி அமைதியா இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. சொல்லுதுலாம் இல்லையா?